இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 83 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நருட்டோ வந்து ஜிராயாட்ட பயங்கரமாக இப்போ புதுசாக கற்றுத்தர போகிறோன்னு சொன்னீங்களா ஜுட்ஸு, அதை எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி ஆர்வமாக கேட்டுட்டு வந்துட்டே இருப்பான். போன தடவை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நடக்கிற கற்றுக் கொடுத்துருப்பா இல்லையா, அதே மாதிரி வந்து இப்போ நெருப்பில் நடக்கிறக்கோ இல்லை காற்றுலேயே நடக்கிறதுக்கும் கூட சொல்லி தருவாங்க போல இருக்கேங்கிற மாதிரிலாம் பேசிட்டு பெர்விசேஜ்னு சொல்லுவான். சும்மா அந்த பெர்விசேஜுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதே, நான் யாருங்கிறதே உனக்கு சரியா தெரியல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிராயா அவர் ஸ்டைலில் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவார். லெஜெண்டரி சனின் நான் தான் மாஸ்டர் ஜிராயான்லாம். இந்த இடத்துல எல்லாம் நருட்டோ ஒரு ஆளாம் கூட மதிச்சிருக்க மாட்டான் ஜிராயாவை. அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி கிராஸ் பண்ணி போயிடுவான். இந்த இடத்துல ஜிராயா நருட்டோஸ் பொட்டன்ஷியல் டிசாஸ்டர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எந்த பக்கம் போறதுன்னு போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஆட்டாஃபுக்கு டவுன் அப்படின்னு சொல்லி படிப்பான் நருட்டோ. அது ஆட்டாஃபுக்கு இல்ல ஓட்டாஃபுக்கு அப்படின்னு சொல்லி ஜிராயா சொல்லுவாரு. இதுக்கப்புறமா நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரும்ப பர்விசேஜ்மா அப்படிதான் கூப்பிடாதேன்னு சொல்லுறான்லடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் என்ன இந்த இடத்துக்கு நீங்க ஸ்பெஷலா என்ன ஏன் கூட்டிட்டு வரீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்பான். அதுக்கு ஜிராயா வந்துட்டு வேற ஒன்றும் இல்ல, ஃபோர்த் ஹோக்காகே இருக்காதுல்ல, அவரே என்னோட சிஷியன் தான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஜிராயா சொல்லுவாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட நருட்டோ வந்துட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிட்டு, அப்படின்னா நான் ஃபோர்த் ஹோக்காகேவோட ஜீனியஸ் லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியோட ஜம்ப் பண்ணிட்டு ஆடிட்டு இருப்பான். இந்த இடத்துல தலைவனோட எக்ஸைட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மோசமான விஷயத்த ரோட்ல மிதிச்சிருவான். பயங்கரமா அதுக்கே ஃபீல் பண்ணுவான், என்னடா இந்த கர்மத்தை மிஸ்டமேடான்ட்டு. நருட்டோ வந்துட்டு இந்த ஜீனியஸ் லெவல்ல சொல்றத பத்தி கேட்ட ஜிராயா வந்துட்டு டேய் உனக்கும் ஃபோர்த் ஹோக்காகேக்கும் சிமிலரா இருக்கிறது மண்டையில இருக்க அந்த முடி மட்டும் தான்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அப்படி ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருப்பான் நருட்டோ, நான் அப்படின்னா கண்டிப்பா ஹோக்காகே ஆயிருவேன் யா ஹூ அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல ஜிராயா சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப காண்டாயிரும். அதனாலே பாத்தீங்கன்னா பர்விசேஜ் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துலயும் திரும்ப அந்த கர்மத்தை மிதிச்சிருவான். இதுக்கப்புறமா நம்ம கோனஹா வில்லேஜை காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா வந்து அவங்க வீட்டில் இருக்க பொருளை பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா. சக்குராவோட அம்மா வந்துட்டு நான் டம்ப்ளிங் செஞ்சிருக்கேன், அதை ஈனோ வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி தாட்டி விடுவாங்க. சரி நம்ம சாஸ்கேக்கும் கொடுப்போம், அதே மாதிரி நம்ம நருட்டோக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நருட்டோ வந்துட்டு ககாஷியை பார்த்து எனக்கு இந்த சிடோரிங்க விஷயத்த சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி கேட்டிருப்பான். பார்த்தீங்கன்னா அது உன்னோட நேச்சரே கிடையாதுன்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஜிராயா ஆகட்டும் ககாஷி ஆகட்டும். ஆனாலுமே நருட்டோ அதை கேட்கற மாதிரி இல்ல, சொல்லி கொடுங்கன்ட்டே இருப்பான். பொறுமையை இழந்த கக்காஷி வந்துட்டு உன்னோட சக்கராவில் கொஞ்சத்தை வந்து உன்னோட பாம்க்கு கொண்டு வா, உன் உள்ளங்கைக்கு கொண்டு வாங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு என்ன அந்த சாண்ட் நிஞ்சா கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு நன்றி சாஸ்கே அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. உன்னை காப்பாத்தினது நான் இல்ல நருட்டோ தான் காப்பாத்தினான்னு சொல்லுவான். இதை கேட்ட சக்குரா நம்பவே மாட்டா. இருந்தாலுமே நீ நம்பலினாலும் அதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சாஸ்கே சொல்லிடுவான். இந்த இடத்துல மெயினா சாஸ்கே சொல்ற விஷயம்னா இத்தனை நாள்ல இந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்மகிட்ட அவன் காமிச்சதே இல்லை அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவான். இந்த இடத்துல எல்லாம் சக்குரா வந்து நருட்டோ தான் நம்மளை காப்பாத்தினானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா. இந்த இடத்துல கூட தலைவன் பண்ற லேமான விஷயங்கள்லாம் செம ஃபன்னா இருக்கும். பிரசன்ட்ல சக்குரா இருந்துட்டு நான் இந்த டம்ப்ளிங்ஸ்ல கொஞ்சத்தை நருட்டோக்கும் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிப்பா. இதுக்கப்புறமா சாஸ்கே சைட் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நருட்டோவோட ஸ்ட்ரென்த்தை நினைச்சே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். அவன் அளவுக்கு என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியல, அந்த இடத்துல நான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அப்சஷன்ல இருப்பான். இந்த இடத்துல எல்லாம் சாஸ்கே வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா இட்டாச்சி அண்ட் கீசமேவை காட்டுவாங்க. மெயினா இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, போய் இந்த சின்ன பையனுக்கு லெஜெண்டரி சனின் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணி நருட்டோவை தூக்கிட்டு போலாம்னு நினைச்சோம்னா லெஜெண்டரி சனின் குறுக்கால, அதாவது ஜிராயா குறுக்கால வந்தா கண்டிப்பா ரெண்டு பேருமே செத்து போயிரும், முடிஞ்சோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட உச்சிகாவுக்கும் சரி அதே மாதிரி 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி லெஜெண்டரி சனின் கூட ஃபைட் பண்ணி தோத்துட்டாங்கன்னு பேர் வந்துருச்சுன்னா அது ரொம்பவுமே மோசமா முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேர் போனாலும் தோத்துருவோம். அதே மாதிரி இந்த நம்பருங்கிறது ஜாஸ்தியானாலும் சேம் அதே ரிசல்ட் தான் இருக்கும் அப்படின்லாம் இட்டாச்சி சொல்லுவாங்க.
சொல்லுவான். மெயினா இந்த இடத்துல என்ன சொல்லுவானா, எல்லா ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு பின்னாடியுமே ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா பெல்ல அடிச்சு விளையாண்டு இருப்பான். இப்ப நம்ம கோயிலுக்கு போனோம்னா அந்த மணியை அடிச்சு விளையாண்டு இருப்போம் இல்லையா சின்ன பையனா இருக்கப்ப, அதே விஷயத்த தான் பாத்தீங்கன்னா நருட்டோ பண்ணிட்டு இருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஜிராயா வந்துட்டு கொஞ்சம் சும்மாறா அப்படின்பாரு. இந்த இடத்துல பெர்விசேஜ் நீங்க ஃபோர்த் ஹோகாகேவோட டீச்சரா இருந்தேன்னு சொன்னீங்களா, அவர் எந்த மாதிரிலாம் இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பான். இந்த இடத்துல ஜிராயா சொல்ற விஷயம்னா, அவன் பயங்கரமான ஆளு, ஏன்னா கிட்டத்தட்ட எங்கிட்ட படிச்சவன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவரு பெருமையை தான் பேசுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, மெயினா ஒரு மனுஷன் யாருகிட்ட எந்த விஷயத்த கத்துக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரியான பவர்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்குங்க மெயினான விஷயத்த சொல்லுவாரு. மெயினா எந்த அளவுக்கு பயங்கரமான சென்ஸே இருக்காங்களோ அதே அளவுக்கு பயங்கரமான ஸ்டூடெண்ட்டும் ரெடி ஆவான் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட நீங்க பெரிய ஆள்னு சொல்றீங்களா, அப்படின்னா உங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. தேர்ட் ஹோகாகே கத்து கொடுத்தாருன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெயினா தேர்ட் ஹோகாகேவையும் அதே மாதிரி ஜிராயாவையும் எங்க இருந்த விஷயத்த பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. இதை கேட்ட நருட்டோ பயங்கரமா ஷாக் ஆவான். இந்த மாதிரி பெல்லிலேயே அடி வாங்கி விழுவான். ஜிராயா இருந்துட்டு விழுந்த நருட்டோவை பார்த்து, அப்படின்னா கக்காஷி தானே உன்னோட சென்சேவா இருந்தான், கிட்டத்தட்ட அவன் உனக்கு ஒரு பெல் ட்ரைனிங் கொடுத்துருப்பானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ பண்ண லேமான விஷயங்கள் நிறைய விஷயத்த காட்டுவாங்க. கிட்டத்தட்ட நான் கடைசியாக அந்த ஸ்டெம்பில் எனக்கு கட்டி போட்டது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீயுமா அப்படின்னு சொல்லி ஜிராயா கேட்பாரு. நீயுமான என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். இல்ல ஒன்றும் இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட மனசுக்குள்ளதான் அந்த விஷயத்தை திங்க் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நருட்டோ மாதிரியே அந்த ஸ்டெம்பில் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஒரோச்சிமாருவன் சுனாடே தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெல்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. சுனாடேவும் ஜிராயாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்க. போய் நீயும் ஒரோச்சிமாரும் வேற ஏதாவது வேலையை பாருங்கன்னு சொல்லி தாட்டி விட்டுருவாரு தேர்ட் ஹோகாகே. இந்த இடத்துல மெயினா தேர்ட் ஹோகாகே சொல்ற விஷயம்னா, ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருந்துடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்லேயே ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கவங்கள தானே எக்ஸாம்பிள் காட்டி சொல்லுவாங்க, இவன மாதிரி இருன்னு சொல்லி. அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தா ஒரோச்சிமாரு ஏன் நான் தனியாக இப்போ கண்டுபிடிச்சேனே, நான் செல்ஃபாக கண்டுபிடிச்ச அந்த டிரான்ஸ்பரன்சி ஜுட்ஸுவை பற்றிலாம் யோசிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த இடத்துல மெயினாக அதில் ஒரு ஜுட்ஸுவாடான்னு சொல்லி தேர்ட் ஹோகாகே கேட்பாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு தடவை கூட மாட்ட கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்பாரு. இதை கேட்ட தேர்ட் ஹோகாகே வந்துட்டு, அப்படின்னா அடுத்த டைம் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த சீன்ல செம ஃபன்னா இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு பார்ப்பான். நான் தான் உன்ட்ட இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல டீச்சர்னால மட்டும்தான் ஒரு நல்ல டிசைப்பிளை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட நருட்டோ எனக்கு புரியலன்னு தான் சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிராயா வந்துட்டு முதல் போய் அந்த பெல்லை இது பண்ணில அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா அந்த பெல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வருவான் நருட்டோ. இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு கக்காஷியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கக்காஷியோட ரூமுக்கு போவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கக்காஷி வந்து படுத்தே கிடப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜொனில் லெவல் ஷினோபிஸ் இருப்பாங்க. இதை பார்க்குற சாஸ்கேக்கே ஃபர்ஸ்டே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ஷினோபி அப்பியர் ஆகி பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவான். கிட்டத்தட்ட இட்டாச்சி வந்து நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டானாமே, நருட்டோவை தேடி தான் வந்தானாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆட பைத்தியகாரா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சாஸ்கேக்கு அந்த இட்டாச்சிங்க பேரை கேட்டோன்னே ரொம்ப ட்ரிகர் ஆயிருப்பான். எதுக்காக நருட்டோவை தேடி வந்திருக்கான், அப்படின்னா இதுதான் நருட்டோவோட எண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் போய் நருட்டோவை தேடுவான். வீட்டுக்கு போய் பார்ப்பான். வீட்டில் சக்குரா இருப்பா. நானும் நருட்டோவை தான் தேடி வந்தேன்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பவுமே இச்சிராக்கு ராமன் ஷாப்ல தானே இருப்பான். அந்த கடைக்கு போய் பார்ப்பான். அங்கேயும் இருக்க மாட்டான். அவனை யாரு கூட பார்த்தேன்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இச்சிராக்கு வந்துட்டு, ஆமா மாஸ்டர் ஜிராயா கூட பார்த்தேன், அவர் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின் அப்படின்லாம் சொல்லுவாரு. மெயினா எங்கேயோ வெளியூர் போற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்பாரு. அதுன்னு மட்டும் இல்லாம அவர் ரொம்பவுமே பிக் அண்ட் ஒயிட் ஹேர் உள்ள ஆளா இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி தாட்டி விடுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ அங்க சுத்தி இருக்க மக்கள்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் வியர்டான பிளேஸா தான் இருக்குமோன்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல ஒரு லேடியை காட்டுவாங்க. இவங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிராயா வந்துட்டு அவரோட ரூம் ஸ்டெப்ஸ்லாம் வாங்கறதுக்கு போவாரு. தங்கணும் இல்லையா நைட்டு, அதுக்காக ஸ்டே பண்றதுக்காக. அதுக்காக பார்த்தீங்கன்னா போய் கீ வாங்கிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த லேடி வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஜிராயா நருட்டோ ரெண்டு பேருமே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. எல்லாமே ஜிராயா வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜில் உள்ள ஆள் இல்லையா, அதனால இந்த ஆடா சாவி நீ போய் சக்கரா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற வேலையை பார்க்க போறேன்ட்டு போவார். அதுவும் நருட்டோக்கும் தெரிஞ்சிடும் என்ன வேலைக்கு போக போறாரு அப்படின்னு. இந்த இடத்துல கூட ஜிராயா மெயினாக மென்ஷன் பண்ணுற விஷயம்னா, எப்போவுமே ஒரு டிசைப்பிளாக இருக்கவன் அவனோட சென்சர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதுக்கப்புறமா சாஸ்கே சைட் காட்டுவாங்க. என்ன இந்த போஸ்ட் டவுன் என்ன இவ்வளோ தூரமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வருவான். இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. ஜிராயா சொன்ன மாதிரி அந்த சக்கரா ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருப்பான்.
இருந்தாமே அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஜிராயா மேல. இதுக்கப்புறமா எப்படியோ சாஸ்கே அடிச்சு புடிச்சு அந்த ஏரியாவுக்கு வந்துருவான். சரி நமக்கு வேற வழியே இல்ல, டோர் டு டோர் நம்ம போய் கதவை தட்டி கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு தான் போவான். ஃபர்ஸ்ட் எடுத்துமே பாத்தீங்கன்னா விமன்ஸ் இருக்க இடத்துக்கு போய் கேட்பான். இந்த இடத்துல சாஸ்கே வந்து நருட்டோ மென்ஷன் பண்றதே பயங்கர காமெடியா தான் இருக்கும். பைத்தியார் லுக்கோட பிளாண்ட் ஹேர்ல வந்திருப்பானே ஒரு பையன், அதே மாதிரி அவன் கூட வந்து ஒரு ஒயிட் ஹேர் உள்ள பிக்கான ஆள் வந்திருப்பான்னு சொல்லி கேட்பான். இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 விடுதிக்கு மேல போய் கேட்பான். இருந்தாமே அங்கெல்லாம் வரல அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. ஜிராயா அந்த பொண்ணோட பாத்தீங்கன்னா பயங்கரமா சுத்தி திரிவாரு. அதாவது கேம்ஸ் விளையாடுறது, வாங்கி சாப்பிட்றதுன்னு சொல்லி பயங்கர சேட்டைகள் பண்ணிட்டு இருப்பாரு. நருட்டோ இந்த சக்ரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாருமே தூங்கிடும். என்னடா இதெல்லாம் தூங்கிட்டீங்கமே அவன் ஷாக் ஆவான். இதுக்கு அடுத்த சீனே சாஸ்கே பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு ஹோட்டலை கண்டுபிடிப்பான். அந்த இடத்துல நீ சொல்ற மாதிரியான அடையாளங்கள்ல 2 பேர் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தாட்டி விடுவாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூம் நம்பர் 1ன்னு சொல்லி போய் பார்த்தா நருட்டோ அந்த ரூம்ல இருக்க மாட்டான், வேற ஏதோ பையன் இருப்பான். இது அவன் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். கிட்டத்தட்ட நருட்டோ ரூமே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். யாரான்னு நருட்டோ கதவை நீக்கி பார்ப்பான். கிட்டத்தட்ட இட்டாச்சி நிற்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோட ஷரிங்கான பார்த்து தான் ஷாக் ஆகி நிற்பான் நருட்டோ. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ラブレタ持って吸ったコーラさやぶれかぶれのやぶいさが